அந்த குரு சீடன் என்கிற மரபுக்கு அவர்தான் உயிர்களிடத்துல முதன்மைக்குரிய குருநாதனாக இருப்பவர் நந்தியம் பெருமான். சிவபெருமான் முதலாக உபதேசம் செய்கிறது நந்தியம் பெருமானுக்கு. அந்த நந்தியம் பெருமான் அவதாரம் செய்திருப்பது நம்முடைய தமிழகத்தில் தான் அவர் அவதாரம் செய்தார். நந்தி அருள் பெற்ற தலம் இந்த தமிழகத்தில் தான் இருக்கிறது. பாருங்க, அம்மைக்கு இடம் கொடுக்கும் போது பூசைக்கு இங்கதான் ஆரம்பிச்சாரு. குரு சீடன் என்கிற பரம்பரை இன்று வரை தொடர்கிறது. மறந்துடாதீங்க, ஏதோ அன்னைக்கு சொன்னாரு அப்படி நின்று போச்சு நினைச்சுடாதீங்க. நந்திய பெருமான் இடத்திலிருந்து நான் 8 பேர் உபதேசம் பெற்றாங்க. அதுல ஒருத்தர் தான் சனத்குமாரன் என்று பெயர். அவருக்கு ஒரு மாணவர் கிடைச்சார். அவருக்கு பேர் சத்திய ஞான தரிசிகள் என்று பெயர். அவருக்கு ஒரு மாணவர் கிடைச்சார், பரஞ்சோதியார் என்று பெயர். அவருக்கு ஒரு மாணவர் இருந்தார், மெய்கண்டார் என்று பெயர். அவருக்கு ஒரு மாணவர் கிடைத்தார், அருணந்தி சிவம் என்று பெயர். அவருக்கு ஒரு மாணவர் இருந்தார், மறைஞான சம்பந்தர் என்று பெயர். அவருக்கு ஒரு மாணவர் இருந்தார், உமாவதி சிவம் என்று பெயர். உமாவதி சிவத்துக்கு ஒரு மாணவர் இருந்தார், அருள் நமச்சிவாயர் என்று பெயர். அவருக்கு 2 மாணவர் இருந்தாங்க. ஒருத்தர் சித்தர் சிவபிரகாசர் என்று பெயர், இன்னொருவருக்கு காடி கங்கை மெய்கண்டார் என்று பெயர். இந்த சித்தர் சிவபிரகாசருக்கு ஒரு மாணவர் கிடைத்தார். அவர்தான் திருஆவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு. நம்முடைய குரு நமச்சிவாய மூர்த்திகள் என்று போற்றப்படுகிறார். ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் அந்த பரம்பரை. இன்னைக்கு 24வது குருமகா சன்னிதானமாக இருந்து செங்கோடோச்சி வருவதை நாம் பார்க்கிறோம். அதுபோல அந்த காடி கங்கை மெய்கண்டார் என்ற மரபுல அவர்கள வழி வழியாக வரும்போது வந்தவர் தான் குரு ஞான சம்பந்தர் என்கின்ற அவர். அவர்தான் தருமை ஆதீனத்தை தோற்றுவித்தவர். அந்த ஆதீனத்தினுடைய வழிவழி மாணவராக இப்போது 27வது குருமகா சன்னிதானம் செங்கோடோச்சி வருகிறார்கள். சிந்தித்து பாருங்க, கைலாயத்தில் தொடங்கிய அந்த மரபு இன்னைக்கு வரைக்கும் இந்த மரபு வந்து கொண்டே இருக்கிறது. முற்று பெறவில்லை, தொடர்ந்து கொண்டிருப்பதை நீங்கள் மறந்துவிடுகிறார். உலகம் எங்கும் தேடினாலும் இப்படி ஒரு ஞான பரம்பரை இந்த மண்ணை தாண்டினால் இல்லை. நினைத்து பாருங்க, நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? வந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம்.